இந்த காலத்துல நமக்கு பெயர் தெரியாத வியாதிகள்லாம் பல வருது. இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எடுத்துக்கிற ஃபுட் பக்கத்துல எடுத்துக்கிற சைட் டிஷ்ஷஸ் அப்படிங்கிறது வெறும் ஸ்டார்டர்ஸோ இல்லைனா சாலடோ இதை பத்தி மட்டும் நான் பேசல. நம்ம எடுத்துக்கிற லிக்விட்லயும் தான் இருக்கு. லிக்விட் அப்படின்னு சொன்னதும் நம்ம அதிகப்படியா எடுத்துக்கிற லிக்விட் தண்ணீர் தான். இந்த தண்ணீரை எடுத்துக்கிறதுலயும் ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. சில பேர் கோல்டு வாட்டர் குடிச்சாதான் அவங்களுக்கு அந்த நாள் நிறைவு பெற்ற மாதிரி இருக்கும். என்னதான் வெளியில குளிர் அடிச்சாலும் உள்ளுக்குள்ள கோல்டா வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட பாடியை ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு ஸ்டப்பர்னான கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. இந்த ஸ்டப்பர்ன் கொலஸ்ட்ரால் இருந்துச்சு அப்படின்னாலே அதை வச்சு நமக்கு நிறைய டிசீஸ் வரும். கொலஸ்ட்ரால் அதிகமானா ஒபிசிட்டி வரும். ஒபிசிட்டி இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் வரும், பிபி வரும். அதை வச்சு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே அடிப்படையில் சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம மாற்ற வேண்டியது நம்ம குடிநீர் குடிக்கிற பழக்கத்தை தான். கோல்ட் வாட்டர் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆசைக்கு குடிச்சா பரவாயில்ல, அதை ஹேபிட் ஆகாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நார்மல் வாட்டருக்கு பதிலாக வெந்நீர் குடிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா டிசீஸையும் நீங்கள் சரி பண்ணலாம். உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டெஃபினட்டாக நீங்கள் வெந்நீர் குடிச்சு அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்டீங்கனாலும், எப்போல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் வெறும் வெந்நீரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த உணவுனால ஏற்படுற பாதிப்பு உங்களுக்கு வரவே வராது. ஸோ தண்ணீர் குடிக்கும்போது அதை நம்ம சுடுதண்ணியாக குடிக்கும்போது அதனால் ஏற்படுற நன்மைகள் ஏகப்பட்டது. ஸோ இதுக்கு மட்டும்தான் வெந்நீர் குடிக்கணுமான்னா கிடையாது. உங்களோட டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கவும், உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் ஸ்பீடாகவும், நல்ல டைஜஷனுக்கும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளிவரவும், தலைவலி இருந்துச்சுன்னா அதை சரி செய்யவும் இந்த ஹாட் வாட்டர் உங்களுக்கு ரொம்ப நல்ல விதத்தில் ஹெல்ப் பண்ணும்.